ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அருவாமனை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்தி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோல் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துருங்க. இதில் மண் நிறையா இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேலே எடுங்க. இல்லைன்னா நம்ம நறுக்கும் போது அந்த கிழங்குல மண் ஒட்டும். இந்தளவுக்கு நல்லா அதை மண்ணை கழுவிட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இவ்வளோ பெரிய நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஏன்னா கிழங்கு வேக வச்சோன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துலேயே குழஞ்சிரும். இந்த கிழங்கு நல்லா மாவாக இருக்கும். நீங்கள் ரோட் சைட்லாம் கடைகளில் கூட விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த கிழங்குல மண் இருந்துச்சுன்னா அலசிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா ஒரு 7-8 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், இதை மட்டும் உரலில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அந்த கிழங்கு வெந்ததுமே எப்படி ஆகும்னா நல்லா 2 விரிஞ்சு வந்துடும். இப்போ நான் கையில் எடுத்து அழுத்தி பார்க்குறேன். நல்லா மாவு மாதிரி உடஞ்சிருச்சு கிழங்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கரலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் கிழங்கு கொதிக்கும் போதே நான் மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கரலாம். அதே பாத்திரத்தில் இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இடித்து வச்ச சின்ன வெங்காயமும் மிளகாயவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கிழங்கையும் இதில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. சாதத்து கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.